नमो विष्णुपताय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते जयपताकस्वामिनिधि नामिने नमो आचार्यपादाय निधाय कृपपतायिने गौरगततामदाय नगरग्रामधारिणे नमो विष्णुपताय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी वाचात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्य मनोभीष्टं स्थापिनमेन भूतले स्वयं रूपगदामह्यं तदादि स्वपदान्तिकम् वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदाकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं शाक्रजदं शगणरघुनाथान्विदं सिद्धं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्विदां च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तु ते तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा माताजी பாகவத பிரார்த்தனை படிக்கிறீங்களா? சர்வ படிக்கிறது மாட்டேங்குது. ஓகேங்க. परीक्षा सर्वशास्त्राप्ति पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्त रत्नाट्य सर्वलोकैक त्रिप्रदा सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिदुबन्धोदादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानन्द पाडाय प्रेम वर्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुते मत्येकबन्धो मत्सङ्गिन् मत्कुरो मन्महादन मत्निस्तारक मद्वाक्य मदानन्द नमोऽस्तुते असाधु साधु ददायिन् अधिनोच्चदागर् हाणामुञ्च कासिन् मां प्रेम्ना ஹிருத்கண்டயோ ஸ்புரா. மொழிபெயர்ப்பு படிக்கிறாங்களா? சரி, நானே படிச்சேன். சோ இப்போ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தினை அடைவார்கள். ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ண மாதா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸ்ரீமத் பாகவதம் 4வது காண்டம், 2வது புத்தகம், அத்தியாயம் 25. அத்தியாயம் 25ல 25வது ஸ்லோகம். கரெக்டுங்களா மாதாஜி? 24ங்களா 25? 25. இன்னைக்கு 25 புரஞ்சனன் ஸ்டோரி இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, மியூட் பண்ணிக்கோங்க, சத்தம் வருது. ஸோ 25வது ஸ்லோகம் படிக்க போறோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. ताम् आहललितं वीर स्वरीड स्मित सोपनां स्निग्धेनाभाङ्गपुङ्गेन स्पृष्ट प्रेमोत्
பிரமம் பிரவா. படிக்கிறேங்க அதையும் மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மிகச்சிறந்த வீரனான பிரஜனன் எழில்மிகு அப்பெண்ணின் அழகிய முகம் மற்றும் புருவங்களினால் கவரப்பட்டு அவளது காம இச்சை என்னும் அன்பினால் உடனடியாக துளைக்கப்பட்டார். நாணத்துடன் அவள் புன்னகைத்த பொழுது புரஞ்சனனுக்கு அவள் மிகவும் அழகுடையவளாக தோன்றினாள். புரஞ்சனன் ஒரு சிறந்த வீரராக இருந்த போதிலும் அவரால் அவளிடம் பேசாமல் இருக்க முடியவில்லை. பொருளுரை: இரண்டு வழிகளில் உயிரானவன் வீரனாகிறான். ஒருவன் மாயைக்கு பலியாகும் போது அவன் இந்த உலகின் மிகச்சிறந்த வீரனைப் போல், தலைவனைப் போல், அரசியல்வாதியைப் போல், வியாபாரியைப் போல், தொழில் முதல்வரைப் போல் கடுமையாக உழைக்கிறான். மேலும் அவனது வீரத்தீர செயல்கள் சமுதாயத்தின் பௌதீக முன்னேற்றத்திற்கு துணை புரிகின்றன. ஒருவன் புலன்களின் எஜமானன், அதாவது கோஸ்வாமி ஆவதின் மூலம் கூட ஒரு சிறந்த வீரனாக முடியும். பௌதீக செயல்கள் எல்லாம் பொய்யான வீர செயல்களாகும். மாறாக பௌதீக ஈடுபாட்டில் இருந்து புலன்களை தடுத்து நிறுத்துவது சிறந்த வீரமாகும். உலகில் ஒருவன் என்னதான் சிறந்த வீரனாக விளங்கிய போதிலும் பெண்களின் சதையும் இரத்தமும் நிறைந்த மார்பகங்களினால் எளிதில் வெல்லப்படுகிறான். உலகச் செயல்களில் வரலாற்றில் இதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் உள்ளன. சான்றாக ரோமானிய வீரன் ஆண்டனியை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் கிளியோபாட்ராவின் அழகிற்கு அடிமையானவன். இந்தியாவில் மிகச்சிறந்த வீரனான பாஜிராவ் மராட்டிய வரலாற்றில் ஒரு பெண்ணிடம் மயங்கி தோற்கடிக்கப்பட்ட செய்தி வருகிறது. முன்னர் உள்ள அரசியல்வாதிகள் விஷகன்யா வாக பயிற்சி பெற்ற அழகிய இளம் பெண்களை பணியில் அமர்த்தினர் என்று வரலாற்றிலிருந்து அறிந்து கொள்கிறோம். இப்பெண்களின் உடலில் அவர்கள் குழந்தை பருவத்தில் இருந்தே சிறிது சிறிதாக உடலில் விஷம் ஏற்பட்டு விஷத்தினால் பாதிக்கப்படாதவராகிய உரிய காலத்தில் விஷம் நிரப்பியவர்களாக மாற்றப்படுகின்றனர். இதனால் அவர்களை ஒருவன் முத்தமிடுவதன் மூலம் கூட அவனை கொன்றுவிட முடியும். இவ்வாறு மனித சமுதாயத்தின் வரலாற்றில் பெண்களினால் அடிமைப்படுத்தப்பட்ட வீரர்களை பற்றி ஏராளமான எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. கிருஷ்ணரின் பாகமாக இருப்பதினால் உயிர் வாழும் ஜீவன் நிச்சயம் ஒரு சிறந்த வீரனே ஆவான். ஆயினும் அவனது சொந்த பலவீனங்களினால் அவன் பூவுலகத் தன்மைகளிலிருந்து கவர்ச்சி உடையவனாக ஆகிறான். இது படிச்சிருங்க மாதாஜி. कृष्ण ஹரே கிருஷ்ண. बहिर्मुख कृष्ण बहिर्मुख हना भोगवांचा करे निकटस्थमाय सारे जापडिया तरे. பரம விவர்த்தம் என்பதில் கூறப்பட்டிருப்பது என்னவென்றால், உயிர் ஜட இயற்கையை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது அவன் உடனடியாக பௌதீக சக்தியினால் பலி கொள்ளப்படுகிறான். ஒரு உயிர் பௌதீக உலகிற்கு வருவதற்கு கட்டாயப்படுத்தப்படுவதில்லை. அழகிய இளம் மங்கையரின் கவர்ச்சிக்கு ஆளாவதின் மூலம் அவன் தானே அவனை தேர்ந்தெடுத்து கொள்கிறான். ஒவ்வொரு உயிரும் ஜட இயற்கையினால் கவரப்படும் சுதந்திர உடையவனாகவோ அல்லது ஒரு வீரனாகவோ நின்று அக்கவர்ச்சியினை தடுத்து நிறுத்துபவனாகவோ இருக்கிறான். ஒரு உயிர் கவரப்படுகிறானா அல்லது கவரப்படுவதில்லையா என்பதே கேள்வியாகும். பௌதீக சக்தியுடன் அவன் தொடர்பு கொள்வதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறான் என்ற கேள்விக்கே இடமில்லை. ஒருவன் உறுதியாக இருந்து இயற்கையின் கவர்ச்சியினை தடுத்து நிறுத்துபவனாக இருந்தால் அவன் கோசாமி என்று அழைக்கத்தக்கவன் ஆவான். புலன்களை கட்டுப்படுத்தும் எஜமானனாக ஒருவன் ஆகாவிட்டால் அவன் கோசாமியாக முடியாது. ஒரு உயிர் இவ்வுலகில் இரண்டு நிலைகளில் ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். ஒன்று அவன் தன் புலன்களுக்கு அடிமையாவது அல்லது அவன் அவைகளின் எஜமானனாவது. புலன்களுக்கு அடிமையாவதின் மூலம் ஒருவன் வீரனாகிறான். புலன்களின் எஜமானனாவதின் மூலம் அவன் ஒரு கோஸ்வாமி அல்லது ஆன்மீக வீரனாகிறான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இப்போ இங்க நாம நாரத முனிவர் பிராசீன பர்கிசித் அவருக்கு அட்வைஸ் பண்றாரு. ஆனா டைரக்டா பண்ணாம இன்டைரக்டா பண்றாரு. ஒரு புரஞ்சனன் ஓமை கதையின் மூலமாக. புரஞ்சனன் யாரு அப்படின்னா பிராசீன பர்கிசித்தை தான் அது அவர் புரஞ்சனனா மாத்தி சொல்றாரு. அதன் மூலமா அவன் புரிஞ்சுக்குவான். இப்ப நேரடியா சொன்னா ஒவ்வொருத்தருக்கு கோபம் வந்துடும், நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறன்னு. அப்ப இத மத்தவங்கள சொல்லி சொல்றது.
சோ இப்படி நாரத முனிவர் வந்து அவரோட வாழ்க்கையை செம்மைப்படுத்துறாரு. நாரத முனியோட அசோசியேஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அவர் மிக உயர்ந்த பக்தர், திரிகால சஞ்சாரி. ஸோ நாரத முனிவரோட அசோசியேஷன் எடுத்தவங்க எல்லாமே மிருகாரியிலிருந்து நிறைய பேர் அவர் வந்து பக்தராக்கி பிரம்மச்சாரி ஆக்கி தூய நிலைக்கு கொண்டு வந்திருக்கார். அதன் மூலமா அவங்க எல்லாம் முக்தி பெற்று சொந்த திருநாட்டிற்கு போயிட்டாங்க. ஸோ இங்க இவருக்கும் அவர் அட்வைஸ் பண்றார். ஸோ இந்த புரஞ்சனன் வந்து ரொம்ப அழகிய பெண்களால கவரப்பட்டு காம இச்சை எனும் அம்பினால தொலைக்கப்பட்டார். அப்போ நாணத்துடன் அவள் புன்னகைத்த போது புரஞ்சனனுக்கு அவள் மிகவும் அழகுடையவளாக தோன்றினாள். சோ இங்க சொல்லப்படுறது என்னன்னா, இந்த நேத்தே பார்த்தோம், இந்த பௌதிக உலகமானது ஆண் பெண் இனக்கவர்ச்சியினால் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண் பெண் இனக்கவர்ச்சி இல்லைன்னா குடும்பம் கிடையாது, குடும்பம் இல்லைன்னா குழந்தை கிடையாது, வாரிசுகள் கிடையாது, அப்புறம் நாட்டுல மக்கள் தொகை கிடையாது. ஆனா இது வந்து யாரோட ஏற்பாடு? பகவானோட ஏற்பாடு தான். பிரஜாபதிகள் எல்லாம் உருவாகி மக்கள் தொகையை பெருக்க வேண்டும், ஜீவராசிகளை பெருக்க வேண்டும். அப்பதான் நாமெல்லாம் வந்து ஆசைப்பட்டதுனால நம்மளுக்கு இந்த ஜட உலகம் ஏற்படுத்தி நம்மளை இப்படி கீழே கொண்டு வர்றாரு. ஆனா இங்கே வந்து நம்மளுக்கு புத்தி வரல, இந்த ஜட உலகம் எனும் ஜெயில நம்ம அடிபட்டு திருந்தணுங்கிறதுக்காக தான் மாயாதேவி ஜெயிலரா வச்சிருக்காங்க. அப்ப மாயாதேவி தொடர்ந்து நம்மளை துன்புறுத்துறாங்க, பல துன்பங்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில வருது. அப்ப அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, நான் ஏன் பிறந்த, பிரம்மன்னா என்ன, அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மன்னா என்ன, நான் யார், அந்த பிரம்மனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேக் டு காடட் திரும்ப வைகுண்டத்திற்கு போறதுதான் நம்ம வேலையோ தவிர இங்க உட்கார்ந்துகிட்டு அவனை விட நல்லா வீடு கட்டணும், அவனை விட பெரிய கார் வாங்கணும், அவனை விட நல்லா ஐஏஎஸ் படிக்கணும், ஐபிஎஸ் படிக்கணும்னு பௌதிக படிப்புல அவித்யாவை ஏற்படுத்தி கொள்ளுவது அல்ல நம் நிலைமை. நம்ம வந்து ஆதிர்பகிர்முக எப்பவோ பல ஜென்மங்களுக்கு முன்னாடி நம்ம பகவானை வந்து திரும்பி பார்க்காம அப்படியே உக்காந்துட்டு இருக்கோம். ஆனா பகவானுடைய அம்சமான நாம பகவானுக்கு சேவை செய்ய கடமைப்பட்டவர்கள். அதற்காக தான் நம்மளை படைச்சார். நாம தனியா வந்து என்ஜாய் பண்றதுக்கு கிடையாது. இப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க, இங்க வந்து நான் வந்து நல்ல தொழில் பண்றேன், நான் பெரிய தலைவன், நான் பெரிய அரசியல்வாதி, மிகச்சிறந்த வீரன், இப்படியெல்லாம் அவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க. அவங்களா ஹீரோயிசம், நான் தான் பெரிய ஹீரோ, பெரிய குடும்பத் தலைவன், எனக்கு வாழ்க்கையில இவ்வளவு வெற்றி கிடைச்சிருக்கு, நான் இவ்வளவு பாடுபட்டிருக்கேன், இப்படியா கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஆனா இவங்கெல்லாம் வந்து புலன்களோட எஜமானன், புலன்களின் எஜமானன் கிடையாது. சாரி, இவங்கெல்லாம் வந்து கோதாசர்கள், புலன்களுக்கு அடிமையானவர்கள். ஆனா ஒரு புலன்களோட எஜமானன் யார் அப்படின்னா ஒரு பிரம்மச்சாரி. அவர் எப்படி இருப்பாரு? வாச்சோ வேகம், மனச குரோதோ வேகம், ஜிக்வா வேகம், உதரோபஸ்த வேகம், ஏகான் வேதான்யோ விஷகேத தீர சர்வாம் அபிமம் பிருத்வீம்ச சிஸ்யாத் அப்படின்னு சொல்லி எல்லா புலன்களையும் அடக்கி அவர் வந்து கோஸ்வாமி. கோ அப்படின்னா புலன்கள், கோ அப்படின்னா பசுக்களையும் குறிக்குது, புலன்களையும் குறிக்குது. புலன்களை எல்லாம் அடக்கியதால அவர் வந்து சிஷியர்களை, உலகம் முழுவதும் சிஷியர்களை ஏற்றுக்கொள்ளும் தகுதி பெற்றவராக, உத்தம பக்தராக இருக்கிறார். அப்ப இங்க வந்து விசக்கன்யா அப்படின்னு நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடவர்களை மயக்கி பெரிய பெரிய சாம்ராஜ்யம், பெரிய பெரிய அரசர்கள் எல்லாம் பெண்கள்னால வீழ்ச்சி அடைஞ்சதை நாம பார்த்திருக்கிறோம். ஏன் விஸ்வாமித்திர முனிவர் கூட மேனகையினால 10,000 வருடங்கள் தன் தவத்தை இழந்தார். சோ இங்க பிரம்ம விவர்த்தம் அப்படின்னா என்னன்னா, ஜட இயற்கையை அனுபவிக்க வேண்டுங்கிற விருப்பம் யாருக்கு வருதோ அவங்க எல்லாம் பௌதிக சக்தியினால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். அப்ப தங்கள் வாழ்நாளே அதுலயே அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த மனித உடல் கிடைச்சதோட பிரயோஜனமே பிரம்மத்தை ஆய்ந்தறிவு செய்வதற்காக, அந்த பிரம்மத்தை அடைவதற்காக. ஆனா இங்க என்ன பண்ணிடுறாங்க? பை டிஃபால்ட் மாயாவோட இல்யூஷன் எனர்ஜியில ஆட்கொள்ளப்பட்டு அவங்கெல்லாம் இந்த ஜடத்துக்கு அடிமையாயிடுறாங்க. சோ அவங்கெல்லாம் வந்து கவர்ச்சி, இந்த உலகத்துல என்னென்ன இருக்கோ அதுல எல்லாம் கவர்ச்சியுடையவர்களாகி அதுல ஆசைகளை அடக்க முடியாம புலன்களை அதுல ஈடுபடுத்தி அதுலயே தங்களோட வாழ்க்கையை கரைச்சிடுறாங்க. மனித வாழ்வு கிடைப்பதற்கு அரியது, சூதுர்லபம்.
சோ இவங்கெல்லாம் வந்து பௌதிக சக்தியுடன் தொடர்பு கொள்வதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். ஏன்னா முக்குணங்களால் இவர்கள் ஆட்டுவிக்கப்படுகிறார்கள். ரெண்டே 2 சாய்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு பகவானுக்கு சேவை செய்யணும், இல்லைன்னா நீங்க மாயாக்கு சேவை செய்யணும். யாரெல்லாம் பகவானுக்கு சேவை செய்கின்ற அரிய வாய்ப்பை, மிக சிறந்த வாய்ப்பை எடுத்துக்கொள்ளவில்லையோ இந்த மனித பிறவியில, அவங்க கட்டாயமா மாயாதேவிக்கு சேவை செஞ்சே ஆகணும். அவங்கனால சேவை செய்யாம இருக்க முடியாது. ஏன்னா சேவை என்பது ஒரு செயல், கர்மா. கர்மா செய்யாம இருக்கவே முடியாது. யாரா ஒருத்தருக்கு செஞ்சுட்டே இருக்கணும். நீங்க வீட்டுல சும்மா உட்காந்துருப்பீங்களா? ஒண்ணு கணவனுக்கு பணிவிடை செய்வீங்க, இல்ல குழந்தைக்கு செய்வீங்க, இல்ல மாமனார் மாமியாருக்கு செய்வீங்க, இல்ல உறவினர்களுக்கு செய்வீங்க, இல்ல டீச்சர்ஸ் எல்லாம் போய் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேவை செய்வாங்க. இப்படி ஹெட்மிஸ்டர் அவருக்கு சேவை செய்வாங்க. கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் அவங்களுக்கு மேல இருக்கிற ஆபீஸருக்கு சேவை செய்வாங்க. இப்படி ஏதோ ஒரு சேவையில யாராவது ஈடுபட்டுட்டே இருக்கணும். ஆனா கடவுளுக்கு யார் சேவை செய்யவில்லையோ அவங்க எல்லாம் முட்டாள்களுக்கு சேவை செய்யணும். நான் எனது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாம் வரைஞ்சு கட்டிக்கிட்டு அந்த எண்ணத்திலேயே அடிமையாயிருவாங்க. உண்மையில நானும் கிடையாது, எனதும் கிடையாது. இந்த உலகத்துக்கு நம்மலாம் எப்படி வந்தோம்? கர்ப்பத்திலிருந்து வர்றப்ப நம்மலாம் சொத்து பத்து துணி மணி எல்லாம் நகைகள் எல்லாம் அணிஞ்சிட்டா வந்தோம்? ஒண்ணுமே இல்ல. கர்ப்பத்திலிருந்து விழும்போது நம்ம வெறும் உடலோட வந்தோம், எதுவுமே இல்லாம. அதுக்கப்புறம் ட்ரெஸ் போட்டு நகை போட்டு அதுக்கப்புறம் வளர வளர கல்வி அப்படிங்கிற பெயர்ல அவித்யா, இந்த ஒரு ஜடக்கல்வியை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பெரிய படிப்பாளின்னு நம்ம பேருக்கு பின்னாடி பிஏ லிட்ரேச்சர் எம்ஏ அப்படின்னு போட்டு டாக்டரேட்னு போட்டு என்னென்னமோ போட்டுக்கிறோம். அதெல்லாம் அடையாளங்கள் கிடையாது. நம்ம பெயரும் நம்ம அடையாளம் கிடையாது. இறந்த உடனே பிணந்தான் நம்மளுக்கு. சோ இந்த பொய்யான அடையாளங்கள் பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம். என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்றோம். என்னோட குடும்பம் எது வரைக்கும் வேணும்? வீடு வரை பிள்ளை காடு வரை மனைவி, சாரி, வீடு வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ. இதுவரை எதுவுமே வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை. ஓகே. அது மாதிரி எந்த உறவும் நம்ம கூட வராது. நாம அவங்கவுங்க ஸ்டேஷன்ல நாம இறங்கிக்கணும். சோ புலன்களை கட்டுப்படுத்தும் எஜமானனாக ஒருவனாக ஆவிட்டால் கோசாமியும் ஆக முடியாது. சோ ஒன்று புலன்களுக்கு அடிமையாகணும், இல்லைன்னா அவன் எஜமானன் ஆகணும். அப்ப புலன்களுக்கு எஜமானன் ஆவதன் மூலமாகவும் வீரன் ஆகிறான். அடிமையாவதன் மூலமாக இந்த ஜட உலகத்துல ஒரு வீரன்கிற பேர்ல அவனா கற்பனை பண்ணிக்கிறான். நான் பெரிய தொழிலதிபதி, பெரிய படிப்பாளி, பெரிய அரசியல்வாதி அப்படின்னெல்லாம் அவன் கற்பனை காணுகிறான். உண்மையில அதெல்லாம் அவனை விட்டு வெகு சீக்கிரம் போயிரும். பிரம்மாவோட ஆயுட்காலத்தை பார்க்கும்போது நம்ம என்னத்தை, நம்ம வாழ்நாள் நம்ம விட்டில் பூச்சி வாழ்க்கை, நம்ம பிரம்மாவோட வாழ்நாள் ஒப்பிடும்போது இந்த விட்டில் பூச்சி இருக்கும் தெரியுங்களா? மழை காலத்துல வரும், டியூப்லைட்ல பட்டுன்னு போயிடும், வந்து உடனே இறந்துரும். நம்ம கண்ணு முன்னாடியே பார்ப்போம். இறக்கையெல்லாம் பிஞ்சிரும், அப்புறம் கீழே விழுந்து துடிக்கும், அப்புறம் இறந்துரும். அது போல பிரம்மாவோட வாழ்நாளை ஒப்பிடும்போது அந்த விட்டில் பூச்சி மாதிரி தான் நாம பிறந்தோன்னே இறக்குறோம் பிரம்மாவோட வாழ்நாள் கணக்குல. அப்ப பிரம்மா நினைப்பாரு, நாம எப்படி இந்த விட்டில் பூச்சி என்ன ஆட்டம் போடுது பாரு, ஒரே ஒரு நாள்ல, அது 1 மணி நேரத்துல நம்ம கண்ணு முன்னாடி வந்து அப்படியே செத்து போச்சு. அதுக்குள்ள என்ன ஆட்டம் போடுது, டியூப்லைட்ல போய் பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சுட்டு. நாம அப்படி நினைக்கிறோம். ஆனா பிரம்மா நம்மளை பார்த்துட்டு அப்படி நினைப்பாரு, இந்த சின்ன ஆயுள்ல இந்த மனுஷங்க பாரு என்ன ஆட்டம் போடுறாங்க, என்னோட சொத்து, என்னோட இது, என்னோட மனைவி, என்னோட மக்கள், என்னோட காரு, என்னோட பைக்கு அப்படின்னுட்டு எல்லாத்துக்கும் சொந்தம் கொண்டாடிட்டு, உரிமை கொண்டாடிட்டு. ஏன்னா துன்பம் என்பது நம்ம மனதில் வருவதுதான். மனம் என்ன நினைக்குதோ அதுதான் துன்பம். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பிடிச்ச பொம்மை, ஒரு டாய் கொடுக்குறீங்க, அது நாய்க்குட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த குழந்தைக்கு, அதை வச்சு விளையாண்டுட்டே இருக்கும். அதை எடுத்து நீங்க பட்டு பட்டுன்னு அடிச்சீங்கன்னா அந்த குழந்தை அழுகும், என் நாய்க்குட்டிய அடிக்காத அடிக்காத அப்படின்னு. உண்மையில வலிக்குதா நாய்க்கு? அது ஜடம்தான். அது போலத்தான் நாம் எல்லாருமே இந்த ஜடத்தின் மேல அதிகமா பற்று கொண்டுள்ளதெல்லாம் டக்குன்னு நம்ம சொத்தை புடுங்கினாலோ, நம்ம வீட்டை புடுங்கினாலோ,
நம்மளுக்கு என்ன ஆகும்னா உயிரே போயிடும், இந்த உடம்புல இருந்து உயிரே போயிடும். அந்த அளவுக்கு துடிப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு பற்று வச்சிருக்கிறோம், உரிமை கொண்டாடுறோம், சொந்தம் கொண்டாடுறோம் எல்லாத்து மேலயும். நம்மளோட மகன் மகள் கணவன் இவங்களெல்லாம் வந்து ஆத்மாவா பாக்குறது இல்ல, உடம்பாதான் பாக்குறோம். அந்த உடம்பு போனா நான் எல்லாம் போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்மளுக்கு 2வது அத்தியாயத்துல எவ்வளவு படிக்கிறோம்? ஆத்மா என்பது கொல்ல முடியாது, அதை வெட்ட முடியாது, உலர்த்த முடியாது, அதுக்கு மரணம் கிடையாது, நித்தியமானது. தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ்தத்ர நமுப்யதி. இந்த உடலானது குழந்தை பருவம், இளம் வயது, முதிர்ந்த வயதுன்னு மாறி அப்புறம் வேற உடலுக்கு போகுது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த உடலுக்காக அழுகிறோம், ஆத்மாவுக்காக பிரார்த்தனை பண்றது கிடையாது, உடலுக்காக அழுகிறோம். உடல் பிரிஞ்சு போயிருச்சேன்னு. சோ இது எல்லாம் காலங்காலமா நடக்குது. நம்ம தாத்தா இருந்தாங்க, கொள்ளு தாத்தா இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிற தாத்தா இருந்தாங்க, அதை கண்ணுல பார்த்துட்டே தான் இருக்கோம். நம்மளுக்கும் இறப்பு வரும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறது இல்ல. ஆனா இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கணும் தான் நினைக்கிறோம். அதுதான் தவறு. ஏன்னா உரிமை உணர்வு, நாம இந்த ஜடத்துல தேகாபிமானத்துல ஈடுபட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிற உணர்வு தான் நம்மள வந்து துன்பத்துக்கு ஆளாக்குது. எவ்வளவு தூரம் எதுல பற்று வச்சிருக்கிறீங்களோ அது உங்களை கையை விட்டு போகும்போது அதுல வந்து உங்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள், துன்பம், துவண்டு போயிருவீங்க. சோ யாராரு நம்மளே பாருங்க, பர்சனலா மரியாதை எதிர்பார்க்கிறோம். ஆனா பக்திக்குள்ள வந்தா என்ன பண்ணக்கூடாது? மரியாதை எதிர்பார்க்க கூடாது. திருநாத் அபிஷுனிசேன தரோர் அபிஜகிஷ்ணா அமானீனாமானதேன கீர்த்தனிய சதாஹரி. அப்போ பக்திக்குள்ள வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு எல்லா நற்குணங்களும் வரும். வெளியில இருந்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டா இருக்கு. ஏன்னா ஆன்மீகம் இங்க, ஆனா அது பௌதீகம். ஆனா ஆன்மீகத்துல இருக்கிற எதுவுமே பௌதீகத்துல இருக்காது, பௌதீக உலகுல. அதனாலதான் அந்த தலைகீழான மரம் அஸ்வத்த மரத்தை நாம புரிஞ்சுக்கணும். 15வது அத்தியாயத்துல புருஷோத்தம யோகம் அதை தெரிஞ்சிட்டவங்க, அந்த புருஷோத்தம யோகம் 15வது அத்தியாயத்தை படிச்சு நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே வந்து குழப்பம் அடைய மாட்டாங்க. இந்த பௌதீக உலகத்துல எதுவுமே கிடையாது, இங்க வந்து தலைகீழான மரம், நிழல் மட்டும்தான் அங்க இருக்கு, உண்மையான மரம் அங்கதான் இருக்கு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அடுத்த ஸ்லோகம் 26. காத்வம் கஜ்ஜ பலா சாட்சி கஷ்யாசீஹ குத சதி இமாமுபபுரீம் புபீரு கிம் சிகீர் சக்ஷி சம்சமே. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்க நீங்க? மொழிபெயர்ப்பு. செந்தாமரை மலர் போல் விழிகள் உடையவளே, நீ எங்கிருந்து வருகிறாய்? நீ யார்? யாருடைய புதல்வி என்பதை அன்புடன் எனக்கு விளக்குவாயாக. நீ கற்பிற் சிறந்தவளாக தோன்றுகின்றாய். நீ இங்கு வந்ததின் நோக்கம் என்ன? நீ என்ன செய்வதற்கு முயல்கின்றாய்? இவற்றையெல்லாம் எனக்கு அருள் கூர்ந்து விளக்குவாயாக. பொருளுரை. வேதாந்திர சூத்திரத்தின் முதல் நூற்பா அதாத்தோ பிரக்ம சிங்சாஷா என்று கூறுகிறது. மனித உடல் கொண்ட வாழ்வில் ஒருவன் பல்வேறு கேள்விகளை தன்னிடத்தும் தனது புத்தியினிடத்திலும் கேட்க வேண்டும். மனித வாழ்விற்கும் கீழான இழிந்த உடல்களை பெறும் வாழ்வில் புத்தியானது வாழ்வின் அடிப்படை தேவைகளை உண்பது, உறங்குவது, புணர்வது, தற்காத்து கொள்வது போன்றவற்றிற்கு மேலாக எதனையும் சிந்திக்காது. நாய்கள், பூனைகள், புலிகள் எல்லாம் எப்போதும் தமக்கு இரை கிடைக்கும் இடங்கள் அல்லது உறங்குவதற்கான இடங்கள் போன்றவற்றை தேடி கண்டுபிடிப்பதிலும் தம்மை தற்காத்து கொள்வதற்கும் வெற்றிகரமாக பாலுறவு கொள்வதற்கும் மட்டுமே முயற்சிக்கின்றன. மனித உடல் பெற்ற வாழ்க்கையிலோ ஒருவன் தான் யார் என்றும் இவ்வுலகிற்கு ஏன் வந்திருக்கிறோம் என்றும் தனது கடமை என்னவென்றும் பரம நெறியாளர் யார் என்றும் உயிர்களுக்கும் ஜடத்திற்கும் இடையேயுள்ள வேறுபாடு என்னவென்றும் குறைந்தபட்சம் கேட்கின்ற புத்தி உடையவனாக இருத்தல் வேண்டும். ஏராளமான கேள்விகள் இருக்கின்றன. மேலும் உண்மையிலேயே புத்தியுள்ள ஒருவன் எல்லாவற்றிற்கும் பரம ஆதாரமாக இருப்பது எது என்று விசாரித்தல் வேண்டும். அதாதோ பிரக்ம சிங்சாஷா. ஓர் உயிர் எப்போதும் குறைந்தபட்ச அறிவுடையதாகவே இருக்கிறது. ஆனாலும் ஆன்மீக அடையாளத்தை பற்றி விசாரித்தல் வேண்டும். இதுதான் உண்மையான மனித அறிவு ஆகும். ஒருவன் மனித உடலை பெற்றிருந்த போதிலும்
உடலை பற்றிய உணர்வு மட்டுமே உடையவனாக இருந்தான் என்றால் அவன் மிருகத்தை விட சிறந்தவன் ஆக மாட்டான். பகவத்கீதையில் 15.15 பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், சர்வஸ்யேஷாகம் கிருதி சந்நிவிஷ்டோ மத்த ஸ்மிருதிர் ஞானம் அபோகணம் ச என்று. இதன் பொருள், நான் அனைவரது அகத்திலும் வீற்றிருக்கின்றேன், நினைவும் ஞானமும் நினைவின் நீக்கமும் என்னிடமிருந்தே வருகின்றன என்பதாகும். மிருக உடல் கொண்ட வாழ்வில் ஓர் உயிர் இறைவனுடன் தனக்குள்ள உறவை முற்றிலும் மறந்து விடுகிறது. இதுவே அபோகனம் அல்லது நினைவின் நீக்கம் என்று அழைக்கப்படுகிறது. மாறாக மனித உடல் பெற்ற வாழ்விலோ விழிப்புணர்ச்சியானது அதிக வளர்ச்சி பெற்று விடுகிறது. இதனைத் தொடர்ந்து மனிதனுக்கு இறைவன் தனக்குள்ள உறவை பற்றி அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மனித வடிவத்தில் ஒருவன் புரஞ்சனன் என்ற உயிர் அறியாத பெண் ஒருத்தியிடம் அவள் எங்கிருந்து வருகிறாள், அவள் வருகையின் நோக்கம் என்ன, அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று கேட்பதைப் போல் பல கேள்விகளை கேட்டு தனது புத்தியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவே ஆத்ம தத்துவம், அதாவது தன்னுணர்வு பற்றிய கேள்விகள் ஆகும். இதன் முடிவு, ஓர் உயிர் தன்னுணர்விற்கான கேள்விகளை கேட்கவில்லை என்றால் அவன் ஒரு மிருகத்தை தவிர வேறொன்றுமில்லை என்பதே ஆகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இது ஏற்கனவே நாம பல தடவை பேசிட்டோம். இதேதான் நாம போன ஸ்லோகத்திலையும் பார்த்தோம். அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா, கேள்விகள் கேட்கணும் நம்ம வாழ்க்கையில. நான் ஏன் பிறந்தேன், என்னோட குறிக்கோள் என்ன, இறந்தப்புறம் எங்க போவேன், மறுபிறவி இருக்கின்றதா, கடவுள்னா யாரு, அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம், அவருக்கு நான் ஏன் சேவை செய்யணும், இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்டு குரு சாது சாஸ்திரம் மூலமாக தெளிவு பெற வேண்டும். அப்பதான் நம்ம இந்த ஜட உலக அறியாமையை வெல்ல முடியும். இல்லைன்னா அறியாமையிலேயே நாம போயிட்டு இருப்போம். அப்போ விலங்குகள், பூனைகள், நாய்கள் போல உண்ணுவது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, தற்காத்து கொள்ளுவது, இதுலதான் வீட்டு இருப்பாங்க. ஏன்னா மனித பிறவி அபூர்வமான பிறவி. ஆறறிவுங்கிறது மனித பிறவியில தான் இருக்கு. அந்த மனித பிறவியில தான் நாம இந்த விசாரணை மேற்கொள்ள முடியும். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, வேதாந்த சூத்திரத்தோட முதல் வரியே அதுதான், பிரம்மனை பற்றிய ஆய்ந்தறிவில் ஈடுபடு அப்படிங்கிறது. இப்ப நம்ம ஆன்மீக அடையாளம் அப்படிங்கிறத விசாரிக்கணும். இல்ல ஆத்மாவா, அதை மட்டும் உணர்ந்தா பத்தாது. இது ஒரு ஆரம்ப நிலை. நான் உடல் அல்ல ஆத்மா என்கின்ற தன்னுணர்வு பெறுதல், செல்ஃப் ரியலைசேஷன், இது ஆரம்ப நிலை. அதுக்கப்புறம் தான் உண்மையான அறிவு. ஆத்மா அப்படிங்கிற நிலையில நான் என்ன செய்யணும், இப்ப நாமெல்லாம் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? காலையில எந்திரிச்சு ஆத்மாங்கிற ஒன்றை திருப்திப்படுத்துவதற்காக பகவத்கீதை, பாகவதம், பகவானோட நாம ரூப குணம் லீலைகள் பெருமைகளை பற்றி பேசுதல், அவரது சகாக்களை பற்றி பேசுதல், பாகவதம் பகவத்கீதை படிக்கிறது, கேட்கறது, சங்கீர்த்தனத்துல ஈடுபடுறது, நினைவு கொள்ளுவது, ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், இதுலெல்லாம் ஒரு பக்தன் எப்பொழுதும் ஈடுபட்டிருக்கிறான். இப்ப பகவான் சொல்றாரு, நானே அந்த நினைவையும் மறதியும் தருகிறேன். அப்ப யாரெல்லாம் பகவானை நினைக்க விரும்புகிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நினைவை தருவார். நிறைய பேர் கிளாஸ் மறந்துடுவாங்க, நிறைய பேர் கிளாஸ்ல வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பகவான் சரி அப்படிதானே உன்னோட விருப்பம், நீ ஜடத்துல ஈடுபட விரும்புறியா, உனக்கு அந்த மறதி தர்ற, கிளாஸ் இருக்கிறதையுமே மறந்துடுவாங்க. ஆனா இத தொடர்ந்து ஈடுபாடுடன் வர்றவங்களுக்கு பகவான் என் மேல இவ்வளவு பாசமா உனக்கு, வா உனக்கு வாய்ப்பு தர்ற, கேட்கறக்குரிய எல்லா வாய்ப்பையும், வீட்டுல இருக்கிற வசதிகளையும் பெருக்கி தந்துடுவார். யாரும் நம்மள சீண்டாத மாதிரி அவங்களையும் கரெக்ட் பண்ணி நம்மளுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்துட்டே இருப்பார். இதன் மூலமா எப்பொழுதும் பக்தி தொண்டுல நாம ஈடுபட முடியும். பகவானை பற்றி கேட்பதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா காதுக்கும் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்காது. சோ காது வெறும் துளையுடன் இருக்கிறது அப்படிங்கிறது, பௌதிக விஷயங்களை பற்றி கேட்கறதுங்கிறது பாம்பு புற்று மாதிரி. பாம்பு புற்றுல துளை இருக்கு, அதனால என்ன பிரயோஜனம்? நிறைய புற்று மண்ணை நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த புத்து இருக்கும், அது பாம்பு புத்து மாதிரி, அதுல விஷம்தான் இருக்கும், நிறைய விஷ பாம்புகள் தான் இருக்கும். அப்ப யாரெல்லாம் பௌதிக விஷயங்களை கேட்டுட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் விஷப்பாம்புகளை அவங்க மூலமா தீண்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பாவ விளைவுகளை ஏற்படுத்துது. ஏன்னா பௌதிக விஷயங்கள் அமங்கலமானது.
ஆனா கேட்பதுல பகவானை பற்றி கேட்கறதுங்கிறது மிக 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 மங்களமானது. எவ்வளவுன்னே சொல்ல முடியாது. அன்லிமிட்டெட், அனந்த, ரொம்ப விசேஷமானது. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கண்ணு முன்னாடி ரிசல்ட் தெரியறது இல்ல. அதனால மக்கள் வந்து அதுல அவ்வளவு நம்பிக்கையோ ஆர்வமோ கொள்ளுவதில்லை. கண்ணுக்கு தெரியிற விஷயங்கள், பெரிய பெரிய பங்களா, பெரிய பெரிய காரு, பெரிய பெரிய படிப்பு, ரொம்ப சம்பாத்தியம், இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. அதனால அதுதான் உண்மைன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் பொய். கண்ணுக்கு தெரியாத இந்த சூட்சுமான விஷயங்கள் மிகப்பெரிய உண்மை. அதுதான் நம்ம ஆத்மாவுக்கு. ஆத்மா கண்ணுக்கு தெரியுதா? ஆனா அதை பத்தி நினைக்கிறது இல்ல. எது முக்கியமோ அதை நினைக்கிறது இல்ல. தங்க கூண்டு, அதைத்தான் நினைக்கிறாங்க. உள்ள இருக்கிற கிளிய மறந்துடுறாங்க. ஆத்மாங்கிற கிளிய மறந்துடுறாங்க. சோ அவங்கெல்லாம் ஆத்மஹா, ஆத்மாவை கொள்ளுபவர்கள். இந்த உண்மை வந்து பக்தர்களுக்கு மட்டும்தான் புரியுது. நாம ஏன் பிறவி எடுத்தோம், என்ன பண்ணணும், நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அவங்க மேலும் 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 உறுதிப்படுத்திக்கிறாங்க பாகவதம் பகவத்கீதை கேட்பதன் மூலமாக. ஆனா மற்ற முட்டாள் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே அவங்களுக்கு ஒரு நாள் ஆர்வம் வந்தாலும் அடுத்த நாள், 2வது நாள், 3வது நாள் வெளியில போனாங்கன்னா மறுபடியும் அவங்க மாயினால் ஆட்கொள்ளப்பட்டு மறுபடியும் கிளாஸ்க்கு வர்றதில்ல. சோ இப்படியா பல ஜென்மங்கள் அவங்க எடுத்துட்டே இருக்காங்க. அப்ப ஆத்ம தத்துவம், அதாவது தன்னுணர்வு பற்றிய கேள்வி இங்க ரொம்ப முக்கியமானது. சோ இதன் முடிவு, தன்னுணர்வுக்கான கேள்வியினை கேட்கவில்லை என்றால் அவன் மிருகத்தை தவிர வேறொன்றுமில்லை. வெறும் சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கம் பண்றதெல்லாம் வந்து மிருகங்களோட செயல். சோ தன்னுணர்வுக்கான கேள்வி யார் கேட்கவில்லையோ, நான் யாரு, கடவுள் யாரு, கடவுளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், மறுபிறவி இருக்கா, எத்தனை பிறவி இருக்கு, எத்தனை லோகங்கள் இருக்கு, நான் எங்க போகணும். இப்ப நாம வேற ஒரு ஊருக்கு பக்கத்துல போறோம் அப்படின்னா, கேரளா போறோம்னா அதுக்கு எப்படி போறது, ரூட் மேப் எல்லாம் போட்டு, லொகேஷன் போட்டு, என்னென்னவோ பேக் பண்ணி எத்தனை ஐடியா பண்றோம். ஆனா நம்ம உயிர் எங்க போக போறது, எந்த லோகத்துக்கு போக போறது ஒண்ணுமே தெரியாம எப்படி போக முடியும்? இறப்பின் போது அப்புறம் முழிச்சிட்டு அந்த ஆத்மா எங்க நிக்கிறோம்? நடு வீதியில நிக்கிற மாதிரி. தடம் தெரியாதவன் எங்க நிப்பான்? முழிச்சிட்டு நடு வீதியில நிப்பான். எங்க போறது, கிழக்கியா மேற்கியா தெற்கியா வடக்கியா எதுவும் தெரியாம ஒரு இடத்துக்கு போனானா எப்படி போக முடியும்? சோ அதுக்கெல்லாம் நாம இந்த ஜட உலகுல எத்தனை பிளான் பண்றோம். எங்காவது போகணும்னா எப்படி பேக் பண்றோம், என்னென்ன பிளான் பண்றோம், எந்த வீட்டுல இருக்கணும், எந்த ஹோட்டல்ல இருக்கணும், அட்ரஸ் என்ன, யார போய் பார்க்க போறோம், எப்படி திரும்பி வரணும், எல்லாம் நம்மளுக்கு அத்துப்படி. போறப்பவே ரிசர்வேஷன் பண்ணிட்டு போவோம். ஆனா இந்த ஆத்மாவோட பயணம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம். ஆனா யாரு பிளான் பண்ணி வச்சிருக்கா? எத்தனை லோகங்கள் இருக்கு, நான் எங்க போகணும், அதுக்கான வழி என்ன, அதுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும். முட்டாள் மக்கள் இதை நினைக்கிறதே இல்ல. ரொம்ப சர்வசாதாரணமா ஓடிட்டு இருக்காங்க. ஜடத்து பின்னாடி, மாயா பின்னாடி ஓடிட்டே இருக்காங்க. மாயா வந்து அவங்கள துரத்தி பிடிக்கணுங்கிறதா இல்ல, அவங்களா போய் மாயாக்குள்ள உட்காந்துக்கிறாங்க. இதை விட்டு வெளியில வாங்கன்னு சொன்னா கூட அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது. ஆனா இந்த சீரியஸ்னஸ் புரியாம இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர்களது வாழ்க்கை வந்து ஆத்மாவை உடல்ல இருந்து விடுவிக்க முடியாத அளவுக்கு பல கொடுமைகளை அவங்க அனுபவிக்க போறாங்க. அது கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது எவ்வளவு பெரிய கொடுமை அப்படின்னு. இந்த உடல்ல சிக்கி சீரழியறது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நாம அனுபவிச்சிருக்கோம். நாம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஆர்த்தோ அத்தாத்தை ஜிக்ஞாசு ஞானி ஏதோ ஒரு வகையில உள்ள வந்துட்டோம். ஆனா இதுல நிலைச்சிருக்கணுங்கிறது நம்ம பிரார்த்தனையா இருக்கணும். உள்ள வந்தாச்சு, முன்னேற்றத்தை மட்டும்தான் இனி பார்க்கணுமே தவிர இதுல பின்னடைவை ஒரு சின்ன சர்க்கிள் கூட, ஒரு ஸ்டெப் பின்னாடி போக கூடாது. அதுக்காக எல்லாரும் உறுதி எடுத்துக்கணும். அடுத்தது 27வது பதம். க ஏகே க ஏதே அனுபதா ஏத ஏகா ஏகாதச மகாபடாக ஏதாவா அல்லலனா சூப்ருகோ அயம் தேஹி தே அஹி புர அசரஹ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிற மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவதி ராஷா பக்தி வேதாந்த சில பிரபுபாதருக்கு ஜெய். அன்பிற்குரிய தாமரை கண்ணாளனே, உன்னோடு இருக்கும் 11 மெய் காப்பாளர்களும் 10 வேலைக்காரர்களும் யாவர்? அவ்வேலைக்காரர்கள் தொடர்ந்து வரும் பெண்கள் யாவர்? மற்றும் உன் முன்னால் சென்று கொண்டிருக்கும் பாம்பு யார்? பொருளுரை. மனிதனின் 10 வேலைக்காரர்களில் 5 செயல்கள் புலன்கள் மீது 5 அறிபலன்கள் ஆகும். 10 புலன்களும் மனிதனின் சார்பின் மாதாஜி 5 செயல் புலன்கள், மீதி 5 அறிவு புலன்கள்.
பலன்கள் சரி. இல்ல, புலன்கள். சரி. புலன்கள்ன்றது இங்க மிஸ்டேக். போட்டுச்சு மாதாஜி, அதனால சரி 5 மாதாஜி. செயல் புலன்கள், மீதி 5 அறிவு பலன்கள் ஆகும். பலன்கள் 10 இல்ல, புலன்கள். அது புலன்கள் சரிங்க. இங்க ஸ்பெல்லிங் பாத போட்டு மிஸ்டேக். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது. 5 அறிபுலன்கள் ஆகும். 10 புலன்களும் மனதின் சார்பின் கீழே செயல்படுகின்றன. மனமும் 10 புலன்களும் சேர்ந்து 11 வலிமை மிக்க மெய்க்காப்பாளர்கள் ஆகின்றனர். புலன்களின் அதிகார வரம்பிற்குட்பட்ட நூற்றுக்கணக்கான பெண்கள் வலனா என்று அழைக்கப்படுகின்றனர். மனம் புத்தியின் கீழ் செயல்படுகிறது. புலன்களுக்கு கீழே புத்தியின் கீழ் 10 புலன்கள் இருக்கின்றன. புலன்களுக்கு கீழே நிறைவேற்றப்படுவதற்கான எண்ணிலடங்கா ஆசைகள் இருக்கின்றன. இவை அனைத்து மூல உயிர் சக்தியை சார்ந்தே இருக்கின்றன. இம்மூல உயிர் சக்தி இங்கு பாம்பாக உருவகப்படுத்தப்படுகிறது. மூல உயிர் சக்தி இருக்கும் வரை மனம் செயல்படும். மனதின் கீழ் புலன்கள் செயல்படும். மேலும் புலன்களே அநேக உலக ஆசைகளை அதிகரிக்க செய்யும். உண்மையில் புரஞ்சனா என்னும் உயிர் ஏராளமான பொருட்களால் முடக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொருட்கள் அனைத்தும் பல்வேறு விதமான கவலைகளுக்கும் ஆதாரமாக விளங்குகின்றன. ஆனால் ஒருவன் முழுமுதற் கடவுளை சரணடைந்து எல்லா செயல்களும் அவருக்காக அர்ப்பணித்து விடுவான் என்றால் அவன் இக்கவலைகளிலிருந்து விடுதலை பெறுகிறான். ஆகையினால் தான் பிரகலாத மன்னர் நிலையற்றதும் எப்போதும் தற்காலிகமானதும் வாழ்க்கையில் இடப்பட்ட ஒருவன் முழுமுதற் கடவுளை சரணடைந்து தனது அனைத்து கவலைகளில் இருந்தும் விடுதலை பெறுவதற்காக அவனது பொறுப்புகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஸோ இங்க வந்து அழகிய பெண் அப்படின்னா புத்தி. அந்த புத்தி வந்து மனதிற்கு கீழே வந்துருது. எப்பவுமே புத்தி மேல இருக்கணும், மனம் கீழே இருக்கணும். ஏன்னா மனம் வந்து நிறைய அடக்க முடியாததும் குரங்கு மாதிரி கிளைக்கு கிளைய தாவிட்டே இருக்கும். நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா அது 10 நினைக்கும். இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னா, நீ வெளியில போ, இல்ல நீ டிவி பார், இல்ல நீ பாட்டு கேளு, இல்ல நீ அப்படி நீ சமையல் பண்ண முதல்ல, அப்புறம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு எத்தனையோ உங்களுக்கு அடுக்கிட்டே இருக்கும் மனம். அப்ப புத்தி சொல்லும் இததான் ஃபர்ஸ்ட் செய்யணும், நீ போய் முதல்ல கிளாஸ்ல உட்காரு, பகவத்கீதை கேளு அப்படின்னு. புத்தி நல்லா இருந்தால், இன்டெலிஜென்ஸ் அறிவு கூர்மை உள்ளவன் புத்திசாலி என்ன பண்ணுவான்னா முதல்ல ஆன்மீகத்துக்கு இடம் கொடுப்பான். முதல்ல இல்ல, எப்பவுமே ஆன்மீகத்துக்கு இடம் கொடுப்பான். ஆனா புத்தி சரியில்லாதவன் மனதிற்கு அடிமையாகி எப்பொழுதும் பௌதிக சிந்தனையிலேயே இருப்பான். சோ இங்க வந்து 5 செயல் புலன்கள், 5 அறிவு புலன்கள். அறிவை சேகரிக்கும் புலன்கள் கண், காது, மூக்கு, நாக்கு, தொடு உணர்வு. அது வந்து அறிவை சேகரிக்கும் புலன்கள். 5 கர்மேந்திரியங்கள், காலு, கை, ஆசன வாயில், அந்த மாதிரி 5 கர்மேந்திரியங்கள். இது கூட மனம், இது 11. சோ இந்த 11 இங்க சொல்லப்படுது. 11 வலிமை மிக்க மெய்காப்பாளர்கள். இதெல்லாம் வந்து கம்பாரிஷன், ஒப்பீடு. சோ இங்க வந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் லவனா அப்படின்னா ஆயிரக்கணக்கான ஆசைகள் இந்த புலன்களுக்கெல்லாம் அனுபவிக்கணும்னு. கண்ணு சொல்லுது நீ அழகழகா கவர்ச்சிகரமான சினிமாக்கெல்லாம் போலாம் வா அப்படின்னு, பார்க்கலாம், அதை பத்தி கேட்கலாம் வான்னு காது சொல்லுது. மூக்கு சொல்லுது பலவிதமான வாசனைகள் ரோட்ல போனா பிரயாணி வாசனை அதெல்லாம் வருது, நீ அதான் அனுபவின்னு சொல்லுது. வாய் சொல்லுது அது சாப்பிடு அப்படின்னு. பிரசாதம் இல்லாத பொருட்களை எல்லாம் வாங்கி சாப்பிடு, நினைச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடு, போக வர வாயில போட்டுட்டு அள்ளி போட்டுட்டு அப்படின்னு சொல்லி வாய் சொல்லுது. இப்படியாக தொடுப்புலன், தொடுப்புலன் அப்படிங்கிறது தெரியும், ஆண் பெண் எனக்கு கவர்ச்சி தொடுதல் மூலமாக. இப்படியாக இந்த புலன்கள் எல்லாம் நம்மை வந்து அடிமைப்படுத்துது. ஆயிரக்கணக்கான ஆசைகள் மனசுல. ஒண்ணு சரியானா இன்னொன்னு வந்து அடுத்தது முன்னாடி வந்து நிக்கும். சோ ஒரு டிவி வாங்கிட்டோம், டிவி வாங்கணும்னா அடுத்தது ஃப்ரிட்ஜை மாத்து, அடுத்தது வீட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணு, இன்னொரு பீரோ வாங்கு, இன்னொரு கட்டல் வாங்கு. கடைக்கு போனா தேவையில்லாதெல்லாம் வாங்கி செல்ஃப்ல எல்லாம் அடுக்கி வச்சிருப்போம். ஒரு நாளைக்கு தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணும்போது தெரியும், ஓ இவ்வளவு பொருள் இருக்கா நம்ம வீட்டுல, லாஃப்ட்ல போட்ட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெண்கள் பாருங்க, வீடு எவ்வளவு பெருசா கட்டினாலும் சாமானம் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு பத்தாது. இன்னொரு ரூம் இருந்திருந்தா ஆகாதா, இன்னும் கொஞ்சம் பெருசா கட்டி இருந்தா ஆகாதா அப்படின்னு அவங்களுக்கு ஆசைகள் பெருகிட்டே இருக்கும். அப்போ இந்த புலன்களோட வேலை இதுதான், எப்பொழுதும் வாங்கு, அதை வாங்கு, இதை வாங்குன்னு சொல்லி ஆசைகளை பெருக்கிக் கொண்டே இருப்பது.
ஏன்னா மனம் இங்க சரி, புத்தி சரியில்லை. எல்லாருமே புத்திசாலிகளா இல்ல, மூடர்களா இருக்கிறதுனால அந்த புத்தி வந்து கீழே போயிட்டு மனம் மேல உட்காந்துட்டு மனம் போன போக்குல எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. வாங்கறது, பாக்குறது, கேட்கறது, பேசுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆன்மீகத்தை தவிர பௌதிகத்துல ஃபுல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. யாரு? இந்த புத்தி சரியில்லாதவங்க. ஆனா புத்திசாலிகள் எப்பொழுதும் ஆன்மீகத்தில் பகவானின் நாமரூப குண லீலைகளை பற்றி பேசிக்கொண்டு மச்சித்தா மத்கத பிராண போதையந்த பரஸ்பரம்னு அவங்க எப்பொழுதும் அதுலயே ஈடுபட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு புத்தி நல்லா இருக்கு. புத்திசாலிகளுக்கு மட்டும்தான் ஆன்மீகத்துல ஆர்வம் இருக்கும். மூடர்களுக்கு ஆன்மீகத்துல ஆர்வம் இருக்காது. அவங்களுக்கு நோய் இருக்கு, பௌதிக நோய். அதனால அதை கேட்க பிடிக்காது, பகவானை பத்தி கேட்க பிடிக்காது. ஏன்னா அவங்க கவர்ச்சியெல்லாம் மாயா கிட்ட இருக்கு. மாயா அப்படியே பளபளன்னு பொய்ய உண்மையா காட்டுவாங்க இல்லையா, அதுலதான் அவங்களுக்கு மனம் புத்தி எல்லாம் அங்கதான் இருக்கு. அப்ப இங்க மூல சக்தி, அதாவது இந்த உயிரானது பாம்பாக உருவகப்படுத்தப்படுது. உயிர் சக்தியே பாம்பாக உருவகப்படுத்தப்படுது. அப்ப அந்த உயிர் சக்தி இருக்கும் வரைக்கும் மனம் செயல்படும். மனதின் கீழே புலன்கள் செயல்படும். அப்ப புலன்கள் வந்து அநேக உலக ஆசைகளையே அதிகரிச்சுட்டே இருக்கும். அதை வாங்கு, இதை வாங்கு, நீ பெட்ல படுத்தாதான் சுகமா இருக்கும், மெத்தையில படு, மெத்தை இன்னும் பெருசா வாங்கு, கட்டல் வாங்கு, காரு வாங்கு, வீடு வாங்கு, தொழில் தொழில் செய்யணும், பெரிய பெரிய தொழில் செய்யணும், அதுக்கு இடம் வாங்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொத்து சேகரி அப்படின்னு சொல்லி அது ஆசைகளை அதிகரிச்சுட்டே இருக்கும். சோ இந்த புரஞ்சனன், அதாவது நாம் எல்லாருமே புரஞ்சனர்கள் தான். புரஞ்சனன் என்னும் உயிர் ஏராளமான பொருட்களினால் முடக்கப்பட்டிருக்கிறான். இப்பொருட்கள் அனைத்தும் பல்வேறு கவலைகளுக்கு ஆதாரமாக விளங்குகிறது. எத்தனை ஆசைகள் அதிகமாக வச்சிருக்கிறோமோ அத்தனை துன்பங்கள், கவலைகள் நம்மள கண்டிப்பா ஆட்கொள்ளும். ஆசையே இல்லாத ஒரு பரதேசி, அவனை பாத்தீங்கன்னா ஒரு கோவணம் கட்டியிருப்பான், ஜாலியா படுத்திருப்பான், சுகமா அழுக்குல. நாமெல்லாம் அங்க போய் உட்கார கூட மாட்டோம், நம்மளுக்கு குத்தும். நாமெல்லாம் நல்ல இடத்துல உட்காந்து பழகிட்டோம், மெத்தையோட பெரிய சேர்ல உட்காருவோம். ஆனா அவன் ஒரு ஒண்ணுமே இல்லாதவன் ஆனந்தமா படுத்திருப்பான். வெறும் கோவணம் மட்டும் கட்டியிருப்பான், ஆனா நிழல்ல, மரத்து நிழல்ல, கல்லு மண்ணுல அப்படியே ஆனந்தமா படுத்து தூங்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, எது மேலே ஆசை கிடையாது. சோ இப்பொருட்கள் அனைத்தும் பல்வேறு கவலைகளுக்கு ஆதாரமா நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா நம்ம அது வேணும், இது வேணும், எத்தனை இருந்தாலும் கவலை. கோடி கோடியா இருக்கிறவனுக்கும் கவலை, எல்லாமே இருக்கிறவனுக்கும், மிடில் கிளாஸ்க்கும் கவலை, ஒண்ணுமே இல்லாதவனுக்கு இல்லையேன்னு கவலை. ஆனா எதுவுமே வேண்டான்னு இருக்கிறவனுக்கு கவலையே கிடையாது, சந்தோஷமா இருப்பான் அவன். அப்ப முழுமுதற் கடவுளை சரணடைந்து எல்லா செயல்களையும் அவருக்கு அர்ப்பணித்து விடுவான் என்றால் அவன் இக்கவலைகளில் இருந்து விடுபடுகிறான். எதுவும் எல்லாமே இருக்கும், ஆனா அவனுக்கு எதுவுமே உரிமை கொண்டாடுறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா கடவுள்கிட்டவே தன்னை ஒப்படைச்சிட்டான். எல்லாமே உன்னுடையது, என்னோட மக அப்படின்னு எல்லாம் அவன் உரிமை கொண்டாடுறது எல்லாமே உன்னுடைய ஆத்மாக்கள். என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு கொடுத்துருக்க பார்க்க சொல்லி என் கடமையை நான் செய்யறேன். அதுக்காக அவங்க கிட்ட அன்பு இருக்கு, ஆனா பற்று இல்லை. அன்புக்கும் பற்றுக்கும் வித்தியாசம் இருக்கு. அன்பு அப்படின்னா பக்தர்கள் அசோசியேஷன், அது வந்து நம்மளுக்கு இழக்கும் போது அந்த அன்பு நம்மளுக்கு பிரிவு துயரை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க பக்தர்கள், பக்தியை பற்றி, பகவானை பற்றி நாம பேசிக்கொண்டிருப்போம், அவங்களோட இழப்பு நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா பக்தியே இல்லாம ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து அதுக்காக நாம கவலைப்படுறதுங்கிறது முட்டாள்தனம். ஏன்னா ஒரு தாயோ தந்தையோ குருவோ அந்த குழந்தைய எப்படி வளர்த்தணும்னா பக்தியோட வளர்த்தணும். சோ பகவானை பற்றி பேசணும் அவங்க கிட்ட. அப்ப அவங்களும் பக்தர் ஆகும்போது அந்த பக்தரை பிரியும் போதுதான் நம்மளுக்கு கஷ்டம் வரணுமே தவிர ஒரு உடலை, சாதாரண ஒரு பௌதிக உடலை பிரியறது இல்லையோ, நம்மளுக்கு கஷ்டம் வரக்கூடாது. சோ பிரகலாத மன்னர் நிலையற்றதும் எப்போதும் தற்காலிகமான வாழ்க்கையில் இடப்பட்ட ஒருவன் முழுமுதற் கடவுளை சரணடைந்து தனது கவலைகள் இருந்து விடுதலை பெறுவதற்காக அவனது பொறுப்புகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும். சோ பொறுப்புகளை விட்டுடணும் அப்படின்னா அவன் நிறைய பொறுப்பை ஏற்றிருப்பான். நான் இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும், இந்த குடும்பத்தை இன்னும் மேல கொண்டு வரணும் அப்படின்னு பௌதிகமா நிறைய பொறுப்புகள், அதெல்லாம் விட்டுடணும். பொறுப்புகளை விட்டுடும் அப்படின்னா சடனா அர்ஜுனன் வந்து போருக்கு நான் போர் புரிய மாட்டேன் அப்படின்னு பொறுப்புகளை விடக்கூடாது. கடமை கண்டிப்பா செய்யணும். தன்னுடைய வர்ணாசிரம தர்மத்தை அவன் கண்டிப்பா செஞ்சே ஆகணும்.
சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்திர் அதோக்ஷஜே அஹைதுகி அப்பிரத்திகதா ஆத்மா சுப்ரசீததி. ஏன்னா அந்த கடமையை செஞ்சுக்கிட்டே அவன் வந்து பக்தி பண்ணும்போது அந்த ஆத்மா சுப்ரசீததி ஆனந்தம், அந்த ஆத்மாவுக்கு ஆனந்தம் கிடைக்கும். சோ இந்த உலகத்துல எல்லாருக்குமே கடமை இருக்கு. அதுக்காக யாரும் கடமை விட்டுட்டு எல்லாத்தையும் துறந்துட்டு ஞானிகள் மாதிரி அருவவாதிகள் மாதிரி போயிடக்கூடாது. இந்த ஸ்லோகம் 28. त्वं ह्रीं भवानी असि अथ वाक्रमा पतिं विचिन्वति किं मुनिवत् प्रहो वने त्वत् अङ्किरे कामाप्त समस्तकामं वपद्मकोशे पतित कराक्रात्. हरे ஹரே कृष्ण. படிங்க. படிக்கிற மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அன்பார்ந்த அழகிய பெண்ணே, உண்மையில் நீ ராமா என்னும் அதிர்ஷ்ட தேவதை போன்று அல்லது ரமா 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 அப்படின்னா ரமா லக்ஷ்மி தேவி. சரி, சிவபெருமானின் மனைவியான பவானியை போன்று அல்லது கல்வி தெய்வமும் பிரம்மதேவனின் மனைவியுமான சரஸ்வதியை போன்றும் இருக்கின்றாய். இவர்களுடன் ஒருத்தியாக நீ இருந்த போதிலும் இவ்வனத்தில் நீ அலைந்து திரிந்து கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். உண்மையில் நீ மகா முனிவர்களைப் போல் மிகவும் அமைதியாக இருக்கின்றாய். நீ என்ன உனது கணவரை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாயா? உனது கணவன் யாராக இருந்த போதிலும் நீ அவனது நம்பிக்கை உரியவளாக இருப்பதை புரிந்து கொள்வதன் மூலம் அவன் அனைத்து வளங்களையும் பெறுவதற்காக நிச்சயம் வருவான். நீ அதிர்ஷ்ட தேவதையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆயினும் உனது கரத்தில் தாமரை மலரை நான் காணவில்லை. எனவே அத்தாமரை மலரை நீ எங்கே வீசி எறிந்துவிட்ட என்று நான் கேட்க விளைகிறேன். பொருளுரை. ஒவ்வொருவனும் தனது புத்தி சரியாக இருப்பதாகவே கருதுகிறான். சில நேரங்களில் ஒருவன் தனது புத்தியை அழகிய மனைவியை அடைய வேண்டும் என்பதற்காக சிவபெருமானின் மனைவியான உமாவை வழிபடுவதில் ஈடுபடுத்துகிறான். சில நேரங்களில் ஒருவன் பிரம்மதேவனைப் போல் கல்விமானாக ஆக வேண்டும் என்று விரும்பி தனது புத்தியை கல்வி தெய்வமான சரஸ்வதி தேவியை வழிபடுவதில் ஈடுபடுத்துகிறான். சில நேரங்களில் ஒருவன் மகாவிஷ்ணுவை போல் செல்வ வளங்களை பெற வேண்டும் என்பதற்காக அதிர்ஷ்ட தேவதையான லட்சுமி தேவியை வழிபடுகின்றனர். இச்சுலோகத்தில் உள்ள கேள்விகள் அனைத்தும் குழப்பமுற்று தனது புத்தியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அறியாத புரஞ்சனன் என்பவரால் கேட்கப்படுகின்றன. புத்தியானது முழுமுதற் கடவுளின் தொண்டில் மட்டுமே ஈடுபடுத்துதல் வேண்டும். ஒருவன் எவ்வளவு விரைவில் தனது புத்தியை இவ்வழியில் பயன்படுத்துகின்றானோ அதற்கேற்றாற்போல் அதிர்ஷ்ட தேவதையின் அருளை அவன் தானே பெறுகிறான். அதிர்ஷ்ட தேவதையான லட்சுமி தேவி தனது கணவன் பகவான் விஷ்ணுவை விட்டு எப்போதும் பிரிந்திருப்பதில்லை. அதனால் பகவான் விஷ்ணுவை ஒருவன் வழிபடும் பொழுது அவன் தானாகவே அதிர்ஷ்ட தேவதையின் கருணையை பெறுகிறான். ஒருவன் ராவணனை போல் அதிர்ஷ்ட தேவதை தனியே வழிபடக்கூடாது. காரணமா அவள் தன் கணவரை பிரிந்து நீண்ட நாட்கள் இருக்க மாட்டாள். இதனாலேயே அவள் பெயர் சஞ்சலா, அதாவது நிலையற்றவள் என்பதாகும். இச்சுலோகத்திலிருந்து அப்பெண்ணிடம் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது புரஞ்சனன் தமது புத்தியில் உருவமாக திகழ்கிறார் என்று தெளிவாக தெரிகிறது. அவர் அப்பெண்ணின் நாணத்தை போற்றியதோடு மட்டுமல்லாது உண்மையில் அப்பெண்ணின் நாணத்தினால் மேலும் மேலும் கவரப்பட்டு ஆனார். அவர் உண்மையில் அப்பெண்ணின் கணவராக வேண்டும் என்றே கருதினார். அதனாலேயே அவர் அப்பெண்ணிடம் அவள் தனது வருங்கால கணவரை பெற்று நினைக்கின்றாளா அல்லது அவள் திருமணமானவளா என்று கேட்கிறார். இதுவே போக இச்சா, அனுபவிப்பதற்கான ஆசைக்கு உதாரணமாகும். அது போன்ற ஆசைகளினால் கவரப்படும் ஒருவன் பௌதீக உலகில் பந்தப்படுகிறான். அவ்வாறு கவரப்படாதவன் முக்தி அடைகிறான். மன்னன் புரஞ்சனன் அப்பெண்ணின் அழகை அதிர்ஷ்ட தேவதை போல இருப்பதாக போற்றுகின்றான். அதே சமயம் அதிர்ஷ்ட தேவதை பகவான் விஷ்ணுவை தவிர வேறு யாராலும் அனுபவிக்க முடியாது என்பதையும் அவன் அறிந்து மிகவும் எச்சரிக்கையாக இருந்தார். மேலும் அவள் அதிர்ஷ்ட தேவதையானது என்பதை அறிந்து கொள்வதற்காகவே அவள் ஏன் தன் கரத்தில் தாமரை மலரை வைத்திருக்கவில்லை என்று கேட்கிறார். இந்த உலகம் கூட அதிர்ஷ்ட தேவதை போன்றுதான். ஏனெனில் உலக சக்தியானது பகவான் விஷ்ணுவின் கட்டளையின் கீழே செயல்படுகிறது. இது பகவத்கீதையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மயத்து சேனா பிரகிருதி சூயதே ஷா சரசம். உலகம் எந்த ஒரு உயிரினும் அனுபவிக்க முடியாது. அவ்வாறு ஒருவன் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினால் அவன் ராவணன், இரண்யகசிபு அல்லது கம்சனை போன்ற அசுரன் ஆவான். ஏனென்றால் ராவணன் அதிர்ஷ்ட தேவையான சீதா தேவியை அடைய விரும்பியதனால் அவன் தனது நாடு, செல்வம், குடும்பம் எல்லாவற்றையும் இழந்தான். எனினும் பகவான் விஷ்ணுவினால் உயிர்களுக்கு அருளப்படும் மாயையின் ஒருவனால் அனுபவிக்க முடியும். ஒருவனது புலன்கள் மற்றும் ஆசைகளை திருப்தி என்பது மாயை அனுபவிப்பது என்று பொருளாகும் என்று அதிர்ஷ்ட தேவதை அனுபவிப்பது ஆகாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஸோ இங்கே உருவக கதை மறுபடியும் போயிட்டே இருக்கு. ஸோ இங்க வந்து அழகிய பெண்ணே, நீ வந்து ரமா அதாவது
மகாலட்சுமி மாதிரி அதிர்ஷ்ட தேவதை, இல்ல சிவபெருமான் மனைவி உமாதேவியை போல, இல்ல கல்வியின் தெய்வம் பிரம்மதேவரின் மனைவியான சரஸ்வதி போல இருக்கிற. ஆனா கூட இந்த வனத்துல ஏன் நீ திரிஞ்சிட்டு இருக்க அப்படின்னா, இந்த ஜட உலகத்துல இந்த புத்தி சொல்லுது, நீ என்னை கட்டிக்கிறியா, உனக்கு முதல்லயே யாராவது கணவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அழகிய பெண்களை பார்த்து இப்படியெல்லாம் நாம வந்து அவன் இந்த புரஞ்சனன் மனச வந்து இந்த ஜடத்துல செலுத்துறான். அப்போ இங்க வந்து சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அழகிய பெண்களை திருமணம் செய்யறதுக்காக பார்வதி தேவியை வணங்குவாங்க. சிலர் கல்வியை பெறுவதற்காக சரஸ்வதியை வணங்குவாங்க. சிலர் வந்து செல்வம் பெறுவதற்காக விஷ்ணுவின் மனைவியான லக்ஷ்மியை வழிபடுவாங்க. ஆனா லக்ஷ்மியை தனியா பூஜை பண்றாங்க பாருங்க, லக்ஷ்மி வழிபாடு. நிறைய பேரு இந்த வரலட்சுமி விரதம் எல்லாம் இருந்து நல்லா லக்ஷ்மி அலங்காரம் பண்ணி முகமெல்லாம் வச்சு கும்பத்துல நிறைய பூவெல்லாம் போட்டு நிறைய படையெல்லாம் வச்சு அவங்க வீட்டுக்கு லக்ஷ்மி தேவி வரணுமாமா, அப்படியெல்லாம் வணங்குவாங்க. ஆனா கிருஷ்ண பக்தர்களுக்கு லக்ஷ்மி தேவி தானா இஷ்டப்பட்டு வருவாங்க. ஆனா இவங்கெல்லாம் வணங்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் கொஞ்ச காலம் இருப்பாங்க கூட. ஏன்னா லக்ஷ்மி தேவி விஷ்ணுவை வழிபடாதவர்கள் வீட்டுல அதிக நாள் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் இருப்பாங்க. ஆனா எப்போ தன் கணவனை அவர்கள் மதிக்கவில்லையோ, ஒரு பெண்ணானவள் எப்பவுமே கணவனுக்கு முக்கியத்துவம் தருவா. நாமளே பாருங்க, எவ்வளவுதான் மோசமான கணவனா இருந்தாலும் மத்தவங்க யாராவது பேசினா உடனே நாம அவங்க கிட்ட சண்டைக்கு போயிடுவோம். கணவன் மோசமா இருந்தா கூட ஒரு பெண் விட்டு கொடுக்க மாட்டா. சோ அதுதான் பத்தினி. அப்படி லக்ஷ்மி தேவி வந்து எப்பவுமே தன் கணவனை யாருக்கும் வழிபடாம தன்னை மட்டும் வழிபடுறாங்களோ அவங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேரே சஞ்சலா. சஞ்சலா அப்படின்னா ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டாங்க. இப்ப 3 பரம்பரையில பணக்காரவங்க இருக்கிறவங்க ரொம்ப கர்வம் ஆணவம் எல்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டு விட்டு வெளியில போயிருவாங்க. அப்ப அவங்க பெரிய ஒரு நட்டம் வரும். பெரிய ஃபேமிலியா இருந்திருப்பாங்க, நல்ல பெரிய பணக்காரங்களா. ஆனா பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப கீழ்நிலைக்கு போயிருப்பாங்க அடுத்த ஒரு 3 பரம்பரைக்கு அப்புறம். ஏன்னா அங்க வந்து ஒரு பொய் கௌரவம் ஆணவம் எல்லாம் வரும்போது லட்சுமி தேவி அந்த குடும்பத்தை விட்டு போயிடுவாங்க. அப்புறம் வேற இடத்துல வந்து இன்னொருத்தர் பணக்காரர் ஆயிடுவாங்க. இப்படியாக அவங்க வீடு விட்டு வீடு எப்பவுமே மாறிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டாங்க. ஆனா பக்தர்கள் வீட்டுல எப்பவுமே நிலையா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து கிருஷ்ணரை வழிபடும் போது, நீங்க திருப்பதி பெருமாள் மார்புல வந்து பூதேவி ஸ்ரீதேவி அப்படின்னு லக்ஷ்மி தேவி உறைஞ்சிருக்கிறத நாம பார்க்கலாம். இப்ப பகவானோட மார்புல, விஷ்ணுவோட மார்புல எப்பவுமே லக்ஷ்மி தேவி உறைந்திருப்பாங்க. அவங்கள பிரிக்கவே முடியாது. அப்ப பெருமாளை வழிபடும் போது நம்ம தானாகவே லக்ஷ்மியையும் சேர்ந்தே வழிபடுறோம். ஆனா லக்ஷ்மியை தனியா வழிபடும் போது பெருமாளை வழிபட மாட்டோம். ஏன்னா எண்ணங்கள் வந்து எல்லாருக்கும் செல்வம் மட்டும் வேணும், அதனால இவங்களை மட்டும் கும்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படித்தான் ராவணன் எல்லாம் பண்ணினாங்க. அப்ப இந்த உலகம் வந்து அதிர்ஷ்ட தேவதை போன்றதுதான். விஷ்ணுவின் கட்டளைக்கு கீழே அது செயல்படுது. பகவானே சொல்றாரு, மயா தக்ஷேன பிரகிருதி சூரிய தேச சராச்சரம் ஹேதுனானேன கௌந்தேய ஜெகத்வி பரிவர்த்ததே அப்படின்னு. ஆனா இந்த உலகம் வந்து யாராலையும் அனுபவிக்க முடியாது. பகவானோட சக்தியாக இருந்தாலும், ஏன்னா பரம அனுபவிப்பாளர் அவர் தானே சொல்லிட்டாரு. பகவத்கீதையில சொல்றாரு, 5வது கடைசி அத்தியாயத்துல சொல்றாரு, போக்தாராம் யக்ய தபசம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வாம் மாம் சாந்திம் ரிச்சதி. நான் தான் அனுபவிப்பாளர். நீங்க தான் அனுபவிப்பாளர்னு சொல்லிக்கிட்டு நீங்க அனுபவிக்க முயற்சித்தீங்கன்னா அது முடியாது. பகவான் தான் பரம அனுபவிப்பாளர், நாமெல்லாம் அனுபவிக்கப்படுபவர்கள். இந்த வேற்றுமை யாருக்கு தெரியுதோ அவங்களுக்கு ஏமாற்றம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் ஆசைகளை வச்சுக்கிட்டு அந்த ஆசை நிறைவேறாத போது ஏமாற்றம், தோல்வி, விரக்தி, தற்கொலை, இப்படி ஏகப்பட்ட அனர்த்தங்கள். காம ஏச குரோத ஏச ரஜோகுண சமுத்பவக மகாஷனா மகாபாப்மா வித்யேன மிக வைரினம், இப்படி நிறைய ஸ்லோகங்கள் வருது. திரேதா அப்புறம் விஷயா வினிவர்தந்தே நிராகரிசிய தெய்நகரச அது இல்ல. இப்படி காமத்தின் மூலமா ஏமாற்றம் வருது, விரக்தி வருது, அப்புறம் இப்படியே படிப்படியா ஒவ்வொன்று வருது இல்லைங்களா. சோ உலகை எந்த ஒரு உயிரும் அனுபவிக்க முடியாது.
அப்படி அவன் அனுபவிக்கணும்னு விரும்பினா அவன் ராவணன் இரண்யகசிபு கம்சனை போன்று அசுரனாவான். ஏனென்றால் ராவணன் அதிர்ஷ்ட தேவதையான சீதா தேவியை அடைய விரும்பியதால் அவன் தனது நாடு, செல்வம், குடும்பம் எல்லாத்தையும் இழந்தான். எனினும் பகவான் விஷ்ணுவால் உயிர்களுக்கு அருளப்படும் மாயையினை ஒருவனால் அனுபவிக்க முடியும். மாயையை அனுபவிக்க முடியும். அதாவது பொய்யான ஒரு தோற்றத்தை, இது என்னோடது நாமெல்லாம் நினைக்கிறோம் இல்லைங்களா, இது என்னோட வீடு, இது என்னோட கணவன், இது என்னோட மகன், இது என்னோட மகள் அப்படின்னு, என்னோட சொத்து அப்படின்னு. அந்த மாயை வேணா ஒருத்தர் அனுபவிக்க முடியும். அப்போ ஒருவனது புலன்கள் மற்றும் ஆசைகளின் திருப்தி என்பது மாயையை அனுபவிப்பது என்ற பொருளாகுமே அன்றி அதிர்ஷ்ட தேவையை அனுபவிப்பதாகாது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க எல்லாம் கிடைச்சா அதிர்ஷ்ட தேவதை என்கிட்ட இருக்கு அப்படின்னுட்டு. கண்டிப்பா அதிர்ஷ்ட தேவதையை பகவான் மட்டும்தான் அனுபவிக்க முடியுமே தவிர வேற யாராலும் முடியாது. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், கேள்விகள் இருந்தா கேட்கலாம்.